Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல ராகி ஸ்வீட் சேமியா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரண்டா செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் southernfoodtamilல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு அணில் ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 180 கிராம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த ராகி சேமியாவை தண்ணியில் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். நல்லா தண்ணியில் முங்குற மாதிரி அமுக்கி விட்டுருங்க. இதை வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க ஊற வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற வச்சா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பேனில் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இட்லி குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்டாண்டு சேர்த்து மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடணும். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய், கூடவே 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சும்மா ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேமியா வேக வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். கலரே பாருங்கள் வெந்திருக்கு நல்லா. 10 மினிட்ஸ்க்கு மேலே வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்துருங்க. அப்போ தான் அதோட கலந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட்டு சக்கரைனா உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டோட லெவலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி ஸ்வீட் சேமியா சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.